இதுதான் ஓல்டு கான்ட்ராக்டர். இது வந்து புது கான்ட்ராக்டர். அது போயிடுச்சுனால நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். கான்ட்ராக்டர் லைன் கொடுக்கறது ரொம்ப ஈஸி தான். இந்த ஒயரிங் கிட்ட பார்த்து ஈஸியாக கொடுத்துடலாம். சில பேருக்கு அது கொடுக்க தெரியல. இதுக்கு யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் வந்து 50 mFT கெப்பாசிட்டர். இது கெப்பாசிட்டர்லேருந்து ரன்னிங் ஒரு லைனு, அதுக்கப்புறம் நேராக கம்பசரில் ரன்னிங் போகிற ஒரு லைன் எடுத்து கான்ட்ராக்டில் இங்கே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மெயின் லைன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கே கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே மெயின் லைன்லேருந்து அப்போ தான் லைனாக ஆர்டராக தான் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மெயின்லேருந்து லைன் எடுத்துகிட்டு வந்து அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர்லேருந்து ரன்னிங் எடுத்துகிட்டு கம்பசர்லேருந்து ரன்னிங் ரெண்டுமே வந்து ரன்னிங்கில் இருக்கும். ரன்னிங் லைன் வந்து இங்கே கொடுக்கணும். இது வந்து கம்யூனிகேஷன் வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்டராக பார்த்து இந்த இடத்துல கொடுக்கணும். இது ஃபேனோட ஒயர் வந்து பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் பக்கத்துலேயே அங்கே ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நேர ஆப்போசிட்டில் இங்கே ஒன்று கொடுத்துக்கணும். அதுக்கு பக்கத்துலேயே யூனிட்லேருந்து வர அந்த நியூட்ரல் ஒயர் வந்து இங்கே கொடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஈஸி தான் இது கொடுக்கறது, கான்ட்ராக்ட் லைன் கொடுக்கறது. இது கம்யூனிகேஷன். மற்ற லைன்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கணும். இது நியூட்ரல் ஒயரு. இது என் ஃபஸ்ட்டு வீடியோ. முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க.